நமக்கு கொடுக்க வேண்டும். அவருடைய வார்த்தையினாலே பலன் கொள்கிற கூட்டம், உண்மையிலே பலன் கொள்கிற மனுஷனும் தங்கள் இருதயத்திலே செவையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள் என்று வசனம் சொல்கிறது. இந்த நாளிலும் கர்த்தர் நமக்காக கொடுக்கிற வார்த்தையை தியானிக்கும் முன்பாக தலைகளை தாழ்த்தி இருக்கிற இடங்களை பயபக்தியோடு கூட ஜெபிக்கலாம். எங்களை கிருபையாய் நேசிக்கிற நல்ல தெய்வமே, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று ஆண்டவரே நீங்க சொன்னது போல ஆண்டவரே, காதுள்ளவர்களாக நம்முடைய வார்த்தையை கேட்கிறவர்களாக ஆண்டவரே, விருத்த சேதனம் உள்ள செவிகளை எங்களுக்கு தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பொறுப்பெடுத்து நடத்துங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் கூட தியானிக்கும்படியாய் கொடுக்கப்பட்டுள்ளதான தேவனுடைய வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னால் 45வது சங்கீதம் 13வது வசனம். 45வது சங்கீதம் 13வது வசனம் நான் படிக்கிறேன். எல்லாரும் கேட்கும்படி உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். ராஜகுமாரத்தி உள்ளாக பூரண மகிமை உள்ளவள், அவள் உடை பொற்சரிகையாய் இருக்கிறது. இங்கே ஒருத்தியை பற்றி சங்கீதக்காரன் எழுதுகிறான். இங்கே ஒருத்தி இருக்கிறாள். அவள் யார் என்றால் அவள் ராஜகுமாரத்தி. இந்த சங்கீதத்தோடைய அடையாளம் என்ன அப்படின்னு நம்ம என்ட்ரன்ஸில் பார்த்தோம் அப்படின்னா, சோசனீம் என்னும் வாத்தியத்திலே வாசிக்க கோராகின் புத்திரரில் உள்ள ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட நேசப்பாட்டாகிய சங்கீதம். இது ஒரு நேசத்தின் பாட்டு. அந்த வசனம் தொடங்கும் போதே அழகாக தொடங்கும். என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது, ராஜாவை குறித்து நான் பாடி எழுதுகிறவனுடைய எழுத்தாணி. எல்லா மனுபுத்திரர்களும் நீர் மகா சௌந்தரியம் உள்ளவர், உதடுகளில் அருள் பொழிகிறது. யார் அந்த சௌந்தரியம் உள்ளவர்? யார் அவர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோமானால் அவர் மகிமையின் தேவன். அவர் இயேசு கிறிஸ்து. 1000 10,000ங்களிலே சிறந்தவர். இந்த நேசப்பாட்டாகிய சங்கீதம் யாருக்கு எழுதப்பட்டது? நம்முடைய மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எழுதப்பட்டது. தீர்க்க தரிசனமாக இங்கே சில காரியங்கள் எப்பொழுதுமே நமக்கு நல்லா தெரியும். ஸ்திரீ அப்படிங்கிறது சபைக்கு அடையாளம். ஸ்திரீ அப்படிங்கிற காரியம் சபைக்கு அடையாளமாக இருக்கிறது. உன்னத பாட்டிலே மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் மணவாட்டியாகிய சபைக்கும் இடையே நடக்கிறதான அந்த உரையாடல்கள், காரியங்களை நம்ம படிப்போம். அதே போல் இங்கே 45வது சங்கீதத்தில் சில காரியங்கள் நமக்கு மறைபொருளாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த காரியங்களில் ஒன்று தான் ராஜகுமாரத்தி உள்ளாக பூரண மகிமை உள்ளவள். ராஜகுமாரத்தி. ராஜகுமாரத்தி அப்படின்னு சொல்லும் போதே நம்ம எல்லாருக்குமே நல்லா புரியும். ராஜாவின் குமாரத்தி, ராஜாவினுடைய பிள்ளை. வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று யோவான் 1:12 படிக்கிறோம். நம்முடைய மனங்களிலே நீங்காமல் இடம் பிடித்திருக்கிற வசனம். இந்த வசனத்தை வச்சு தான் நம்ம வாழ்கிறோம். ஆமாம், நம்ம அவருடைய பிள்ளை. அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். எந்த நேரத்திலும் அப்பா அப்படின்னு கூப்பிடுற அந்த உரிமையை நமக்கு கொடுத்திருக்கிறார். காரணம் என்னன்னா, அவர் தம்முடைய சொந்த இரத்தத்திலே நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். ஏதோ ஆட்டுடைய இரத்தத்திலேயோ மாட்டுடைய இரத்தத்திலேயோ முந்தைய காலங்களிலே பிரதான ஆசாரியன் அவனுக்காகவும் பலி செலுத்த வேண்டும், ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் நிவர்த்தி செய்யும்படியாய் அவன் பலி செலுத்த வேண்டும். ஆனால் இன்றைக்கு அப்படியல்ல. புது உடன்படிக்கையின் ரத்தம், புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி நித்திய பிரதான ஆசாரியராய் நமக்காக அவர் வந்ததுனால அவருடைய பிள்ளைகள் அப்படிங்கிற அதிகாரத்தை நமக்கு ஆண்டவர் கொடுத்துட்டார். இங்கே ராஜகுமாரத்தி. இந்த ராஜகுமாரத்தி எப்படி இருக்காளாம்? உள்ளாக பூரண மகிமை உள்ளவளாய் காணப்படுகிறாள். இந்த காரியம் ரொம்ப நம்ம விரிவாக பேசணும். ஆனால் கொடுக்கப்பட்டிருக்கிற டைமில் நம்ம சில காரியங்களை அப்படியே நம்ம தியானித்து கொண்டு போகலாம். பாருங்க, இந்த ராஜகுமாரத்தி எப்படி ஆகிறா அப்படின்னு சொன்னால் பூரண மகிமை உடையவளாக ஆகிறா. இங்கே குமாரத்தி அப்படின்னு சொல்கிறதுக்கும் ராஜகுமாரத்தி அப்படின்னு சொல்கிறதுக்கும் நிறையா வித்தியாசங்கள் இருக்கிறது. அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுக்கு பின்னாடி நம்ம அவருக்கு பிள்ளைகளாக வருகிறோம். புத்திர ஸ்வீகாரத்திலே இங்கே குமாரத்திகளாய் வருகிறோம். இங்கே உன்னத பாட்டிலே அநேக காரியங்களை நம்ம படிக்கிறோம். முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள் அப்படின்ற வசனம். இதுதான் நம்மளுடைய ஊழியத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுத்த வசனம். உன்னத பாட்டு 2:2. இந்த வசனத்தின் அடிப்படையில் தான் இந்த ஆண்டவர் இந்த வசனத்தை கொடுத்து தான் இந்த ஊழியத்திற்கு ஆண்டவர் பெயரை கொடுத்தார். உன்னத பாட்டு 2:2, முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம். அதுதான் இந்த ஊழியத்தினுடைய பெயர். ஆண்டவர் ஏற்படுத்தின இந்த ஊழியத்தினுடைய பெயர். இந்த முற்களுக்குள்ளே இருக்கிற லீலி புஷ்பங்களாய் சில குமாரத்திகள் இருப்பார்கள். அவங்க யார் அப்படின்னு சொன்னால் பிரியமானவர்கள், அவருக்கு பிரியமானவர்கள். அப்போ குமாரத்திகள் இருக்கிறாங்க, ஆண்டவருடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க, ஆண்டவருக்கு பிரியமான குமாரத்திகள் இருக்கிறாங்க. ஆனால் குமாரத்திகள் அப்படின்னு நான் சொல்லுவது வெறும் பெண்களை மட்டும் நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. சபை அப்படின்னு சொல்லும் போது அது ஸ்திரீ எங்கெல்லாம் வேதத்தில் காணப்படுகிறதோ சபையின் அடையாளம்.
அப்போ இந்த குமாரத்திகள், ராஜகுமாரத்திகள், இது வந்து ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக வளரக்கூடிய இந்த காரியங்கள். இவங்க யாருன்னா அனைவருமே அவருடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்ட சபையை ஆண்டவர் அழைக்கிறதான இந்த வார்த்தை. தன்னுடைய சொந்த இரத்தத்தினால் மீட்டுக்கொண்ட சுய இரத்தத்தினால் சம்பாதித்த அந்த சபையை பார்த்து மணவாளனாகிய கிறிஸ்து இப்படி அழைக்கிறார். ஸ்திரீயே, மணவாட்டியே, என்னுடைய குமாரத்தியே, ராஜகுமாரத்தியே, பிரியமானவளே. இப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாமே அனைவருக்கும் பொதுவானது. கர்த்தருக்குள் ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, எல்லாரும் சமமாக இருக்கிறார்கள். இங்கே இந்த ரகசியம் பெரியது, நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்கிறேன் என்று பவுல் எழுதுவதை நாம் பார்க்கிறோம். அப்போ நம்மளுக்கு நல்லா தெரியுது, இந்த குமாரத்தி, ராஜகுமாரத்தி, ஸ்திரீ, பிரியமானவள் இவங்களாம் யார் அப்படின்னா நம்ம தான், சபை, மணவாட்டியாகிய சபை. மணவாளன் யார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இதுதான் காரியம். இங்கே ராஜகுமாரத்தியை பற்றி ஆண்டவர் சொல்கிறார், அவள் உள்ளாக பூரண மகிமை உள்ளவள். இப்போ என்ன, இந்த ராஜகுமாரத்தி அப்படிங்கிற அந்த ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு முன்னாடி அவள் எப்படி இருந்தா அப்படின்னா, அவள் குமாரத்தியாக இருந்தாள். அவள் ஒரு குமாரத்தி. அவள் ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்களில் நம்முடைய காரியங்கள் எப்படி இருந்தது? குமாரத்திகளாய் நாம் காணப்பட்டோம். அவர் மேலே அன்போடு கூட தேவ சமூகத்திலே வந்து தினந்தோறும் வேத வசனத்திலே நாம் வளர்ந்து அந்த வேத வசனம் என்கிற அந்த ஞானப்பாலை உண்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அந்த காரியத்தில் வளர்ந்தோம். வளர சில காரியங்களை, ரகசியங்களை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே வருகிறார். பாருங்கள், ராஜாவினுடைய பிள்ளைகளை என்ன பண்ணுவாங்களாம், அந்த அவங்க பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் ஆண் பிள்ளைகளாக இருந்தாலும் அவர்களுக்கு சில பயிற்சிகளை கொடுப்பாங்க. அன்றைய நாட்களிலே ராஜாக்கள் வீடுகளுக்கே வர வைத்து அந்த கல்விமான்களை வர வைத்து அந்த பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. பாருங்கள், அதே போல் என்ன அப்படின்னு சொன்னால், ஆசாரியர்களை வர வைத்து இஸ்ரவேல் ராஜாக்களுடைய பிள்ளைகளுக்கு அந்த காரியங்கள் போதிக்கப்பட்டது. லேவியர் கோத்திரத்தில், லேவி கோத்திரத்தில் இருந்தால் அந்த ஆசாரிய முறைமைகளை அந்த பிள்ளைங்க கற்றுக்கணும். இப்படி ஒரு கோத்திரத்துக்குரிய காரியங்கள். அதே போல் ராஜாவின் பிள்ளைகளுக்கு சில பயிற்சிகள். பொதுவாகவே நம்மளுடைய அந்த யூதர்கள் அப்படிங்கிற அந்த மக்களை விட்டுட்டு மற்றபடி வெளியில் பார்த்தாலுமே ராஜாக்கள் காலத்திலேருந்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவங்க எல்லாத்தையும் சொல்லிக் கொடுப்பாங்க. அதே போல் தான் ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ரட்சிக்கப்பட்ட வந்த நம்ம அப்படியே இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறதே இல்லை. அவர் அன்றைய நாட்களிலே ஆசரிப்பு கூடாரம் எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னால், அந்த பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே ஆசாரியன் மட்டும்தான் போகணும். ஆனால் புது உடன்படிக்கையின் ரத்தம் வந்ததுக்கு பின்னாடி அந்த முறைமைகள் மாற்றப்பட்டது. ஆனால் அந்த நாட்களிலேயே என்ன நடந்தது அப்படின்னு சொன்னால், ராஜாக்கள் என்ன செய்யணுமா, அவங்க தனக்காக ஒரு பிரதியை, நியாயப்பிரமாணத்தின் அந்த காரியங்களை எழுதி தனக்கு ஒரு பிரதி வச்சுக்கணுமா. ராஜா என்ன பண்ணணும், ஒரு பிரதி கையில் எழுதி வச்சுக்கணும். அப்போ அன்றைய நாட்களிலே அப்படி ஒரு காரியங்கள் இருந்தது அப்படின்னு சொன்னால், இன்றைய நாட்களிலே அது எவ்வளவு அதிகம். அன்றைய நாட்களிலே ஆண்டவர் எழுத்தின் மூலமாக கற்பலைகளை எழுதினார். ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக ஆண்டவர் சொல்லுவார், நான் அன்றைய நாட்களிலே கற்பலைகளில் கொடுத்தேன், இன்றைக்கோ உள்ளத்தில், இருதயத்தில் நான் எழுதுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம என்ன பண்ணணும், குமாரத்தியாக வந்த நம்ம, சபையாகிய நம்ம, மணவாட்டியாகிய நம்ம என்ன பண்ணணும், குமாரத்தி அப்படிங்கிற ஸ்டேஜ்லேயே இருக்க விரும்பக்கூடாது. சில பேர் என்ன பண்ணுவாங்க, இன்னும் அந்த குமாரத்தின்ற ஸ்டேஜ்லேயே ஆண்டவர் பார்த்துக்குவார், எல்லாமே ஆண்டவருக்கு தெரியும் அப்படின்னு. இப்போ நம்ம இன்றைய நாள் பாருங்கள், இன்றைக்கி நல்லா ஒரு ஸ்பெஷலான டே தான் நமக்கு. ஒரு சிஸ்டர் பாட்டு பாடினாங்க, ஒரு சிஸ்டர் புதுசாக ஆராதனை பண்ணாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும். அடுத்த ஸ்டேஜ் நம்ம ப்ரமோட் ஆகணும், வளரணும். ஐயோ என்ன நினைப்பாங்களோ, நம்ம இப்படி பண்ணால் என்ன நினைப்பாங்களோ, அப்படி இல்லாதபடிக்கு தேவ சமூகத்திலே நம்ம வளருகிறவர்களாக தினந்தோறும் ஏதாவது ஒன்று ஆண்டவருக்காக ஏதாவது ஒரு காரியம் வருகிற நாட்களில் நான் சொன்ன மாதிரி நம்ம பிரதர்ஸும் பண்ண போகிறாங்க. அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இப்போ நம்ம இணைப்பில் இருக்கிறதான நரேன் பிரதர் வேற்றுமத நம்பிக்கையிலிருந்து தான் வந்தவரான வசனங்களை படிக்கணும் அப்படிங்கிறதான ஆர்வம் அவருக்கு இருக்கிறது. பாருங்கள், கர்த்தர் நல்லவர். இப்படி ஒவ்வொருவரையும் ஆண்டவர் எழுப்பி கொண்டிருக்கிறார். அப்போ இதெல்லாம் எதை காட்டுது அப்படின்னா, அந்த ஸ்டேஜ்லேயே நான் இருக்க விரும்பலை, அடுத்த ஸ்டேஜுக்கு நான் போக விரும்புகிறேன், அடுத்த ஸ்டேஜுக்கு நான் வளர விரும்புகிறேன் அப்படிங்கிற அந்த ப்ராசஸுக்கு நேராக நம்மை உந்தி தள்ளணும். தினந்தோறும் நம்ம வளரணும். இதற்கு என்ன, இந்த வளர்கிறதுக்கு என்ன தேவை அப்படின்னா, வசனம் என்கிறதான அந்த ஞானப்பாலை உண்டு தேவ சமூகத்திலே வளருகிறவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். தினந்தோறும் ஒரு வளர்ச்சி. ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது தினந்தோறும் வளருவது. எனக்கு போதும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி நம்ம மனசில் ஒரு எண்ணம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னாலே பின்மாற்றம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம்.
பின்மாற்றம் எப்படி தொடங்குகிறது அப்படின்னு சொன்னால், ஏதோ ஒரே நாளில் அது அப்படியே நடந்து முடியறதில்ல. கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அது நம்மளை தாக்க ஆரம்பிக்கும். அப்போ பின்மாற்றம் அப்படிங்கிறது என்னென்னா, எனக்கு போதும் அவ்வளோதான் நான் வளர்ந்துட்டேன் அப்படிங்கிற எண்ணங்கள் நமக்கு உருவாகவே கூடாது. நம்ம ஊழியக்காரர்களாக இருந்தாலும் சரி, வேதத்தை கற்று அறிந்தவர்களாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொள்ள புதிதான புதையல்கள் வேதத்தில் இருக்குது. புதிதான காரியங்கள் ஆண்டவர் கரத்தில் இருக்குது. மறைபொருள்களை அவர் வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார். வரும் காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள், அவர் சொல்வது அதுதான். என்கிட்ட கேளுங்க, வரும் காரியங்களை கேளுங்க. அது ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. என்னுடைய வார்த்தையை கேட்க ஆயத்தமாக இருக்கிறவன் யார்? சொல்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறான்னா அந்த காதுகள் நமக்கு இருக்குதா அப்படிங்கிறது தான் அவருடைய காரியம். அப்போ இதெல்லாம் எதை குறிக்குது அப்படின்னு சொன்னால், இதை நம்ம டீப்பாக பார்த்துட்டே போனோன்னா ரொம்ப அருமையான ஒரு காரியம். அப்போ இந்த குமாரத்தி அப்படிங்கிறவ தீரு குமாரத்தி, அவள் காணிக்கை கொண்டு வருவா. காணிக்கை கொடுக்கறதுல உற்சாகமாக இருப்பாள் தீரு குமாரத்தி. அப்போ அவள் அதோடையும் நிற்கக்கூடாது. அடுத்த ஸ்டேஜ்க்கு அவள் வளரணும். தீரு குமாரத்தி எப்தாவின் குமாரத்தி பொருத்தனை பண்ணி வருவாள். அவள் பொருத்தனை அப்படியே நிறைவேற்றுறதுக்கு ஆசைப்படுவாள். ஒரு காரியம் பொருத்தனை பண்ணினா அதை கரெக்டாக நிறைவேற்றிடணும் அப்படின்னு நினைப்பாள். ஆனால் அந்த ஸ்டேஜில் அது மட்டும்தான் அப்படின்னு இருக்கக்கூடாது. எல்லாத்துலேயுமே அவள் ராஜகுமாரத்தியாக அவள் மாறணும். ராஜகுமாரத்தியாக சியோன் குமாரத்தி அவள் பாடிட்டே இருப்பாள், துதிச்சுட்டே இருப்பாள். அவளை துதி செய்கிறது நிறுத்தவே முடியாது. அவள் அகமகிழ்ந்து பாடுவாள். ஏன்னா அவர்களோட நடுவில் இஸ்ரவேலின் பரிசுத்தர் இருப்பார். சியோன் குமாரத்தியோட பாட்டு நிறுத்த முடியாத, பாடிட்டே இருப்பாள். சியோன் குமாரத்தி அவள் பாட்டு பாடுவா, துதிப்பா, ஆண்டவரை ஆராதிப்பா, மகிமைப்படுத்துவா. பரலோகத்தின் மகிமையை அவள் இருக்கிற இடத்துல கொண்டு வருவா. அவள் போகிற இடத்துலலாம் கட்டுகள் அவிழ்க்கப்படும், விடுதலை உண்டாகும். சியோன் குமாரத்தி அவள் பாட்டு பாடிட்டே இருப்பாள். எருசலேமின் குமாரத்தி, ஹல்லேலூயா, அவள் தன்னுடைய ஜனத்துக்காக அழுது, அவள் நதி அவ்வளவு கண்ணீர் விட்டு, சியோன் குமாரத்தி எருசலேம் குமாரத்தி விண்ணப்பத்தின் ஆவியினால் ஆண்டவர் அவர்களை நடத்தி அவர்களை நிரப்பி நடத்துவார். அந்த ஸ்டேஜ்லேயே அவங்க நிற்கக்கூடாது. சியோன் குமாரத்தின் மகிமை, எருசலேம் குமாரத்தின் மகிமை, தீரு குமாரத்தி, எப்தாவின் குமாரத்தி, அதே போல் முள்ளுகளுக்குள்ளே இருக்கிற அவருக்கு பிரியமான குமாரத்தி எங்கே இருப்பான்னா முள்ளுக்குள்ளே தான் இருப்பாள். ஏன் அவள் பிரியமான குமாரத்தி? அவள் முள்ளுக்குள்ளே இருக்கா, ஆனாலும் அவள் வாசனை வீசிட்டே இருக்கா. அவள் லீலி புஷ்பமாக இருக்கிறா. அவள் முள்ளுக்குள்ளே இருக்கா. ஹல்லேலூயா. சாரோனின் ரோஜாவாய் அவர் இருக்கிறார். கிச்சிலி மரமாய் அவர் இருக்கிறார். குமாரருக்குள்ளே கிச்சிலி மரம் எப்படி இருக்கு, காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரருக்குள்ளே என் நேசர் இருக்கிறார். அதன் நிழலிலே நான் வாஞ்சையாய் உட்காருகிறேன். அதன் கனி என் வாய்க்கு மதுரமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி பிரியமான அவள் பாடுவாள். அதே போல் பிரியமானவள் எங்கே இருப்பாள் அப்படின்னு சொன்னால் முள்ளுகளுக்குள்ளே தான் இருப்பாள். அவளுக்கு முள்ளு குத்திட்டே தான் இருக்கும். இன்றைக்கு சபையே உங்களை அநேக முட்கள் குத்தி கொண்டிருக்கிறதா? பாடுகள் வழியாக உருவம் நடந்து கொண்டு வருகிறீங்களா? இன்னும் இதுக்கு முடிவில்லையான்னு கேட்டுக்கொண்டே இருக்கிறீர்களா? நீங்கள் பிரியமானவங்க, ஆண்டவருக்கு பிரியமானவங்க. பாடுகள் மத்தியில் தான் இருக்கிறீங்க, போராட்டங்களுக்கு மத்தியில் தான் இருக்கிறீங்க, ஆனால் நீங்கள் பிரியமானவங்க. இவங்க எல்லாரும் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த எப்தாவின் குமாரத்தி, தீருவின் குமாரத்தி, சியோன் குமாரத்தி, எருசலேமின் குமாரத்தி, பிரியமான குமாரத்தி, இவங்கெல்லாம் எந்த ஸ்டேஜுக்கு வரணும்னா, இவங்கெல்லாம் மகிமையின் மேல் மகிமை அடைந்து ஹல்லேலூயா அவர்கள் ராஜகுமாரத்தி என்கிற அந்த ஸ்டேஜுக்கு அவங்க கடந்து வரணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறார். அப்போ ஆண்டவர் அப்படியே பார்ப்பார். ஓ, இவள் ஒரு காலத்திலே பாட்டு பாடிட்டே இருந்தா, துதிச்சுட்டே இருந்தா, பரலோக மகிமை இறக்கிட்டே இருந்தா. இஸ்ரவேலின் ராஜாவாகிய நான், இஸ்ரவேலின் கர்த்தராகிய நான் அவள் நடுவிலே மகிமை பெற்றுக்கொண்டே இருந்தேன். அப்போ ஒரு நாள் வந்துச்சு, அந்த சியோன் குமாரத்தி அப்படியே பாட்டு பாடி 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 உள்ளாக பூரண மகிமை உள்ளவளாக மாறி அப்படியே ராஜகுமாரத்தியாக மாறிட்டா. ஹல்லேலூயா. எப்தாவின் குமாரத்தி ஆண்டவர் பாப்பார். பொருத்தனை பண்ணி நிறைவேற்றிட்டே இருந்தா. பொருத்தனை பண்ணிகிட்டே இருப்பா. நான் துதிக்கணும், பாடணும், ஜெபிக்கணும், ஆண்டருக்காக ஏதாவது செய்யணும், பொருத்தனை பண்ணிகிட்டே இருப்பா. ஒரு நாள் ஒன்று வந்தது. அவள் அந்த காரியத்தை செய்து அந்த அடுத்த ஸ்டேஜுக்கு அவள் கடந்து கொண்டு போனா. அவள் என்ன செஞ்சா அப்படின்னு சொன்னால், அவள் என்ன பண்ணா அப்படின்னா, அடுத்ததாக அவள் ஹல்லேலூயா அவள் என்ன ஆனா அப்படின்னு சொன்னால், அவள் ராஜகுமாரத்தியாக மாறிட்டா. எருசலேமின் குமாரத்தி, சியோன் குமாரத்தி, தீருவின் குமாரத்தி, எப்தாவின் குமாரத்தி. தீருவின் குமாரத்தி காணிக்க கொண்டு வந்துட்டே இருப்பா. அவருக்காக ஏதாவது செய்யணும்னா, என்ன பலி செலுத்தணும், சர்வாங்க தகன பலி அவளையே செலுத்துவா. தீருவின் குமாரத்தி சபை அப்படியே ஆண்டவருக்கு செலுத்தி கொண்டே ஒரு நாளொன்று வரும். அப்படியே பூரண மகிமை உள்ள ராஜகுமாரத்தியாக மாறி நிற்பா. இவங்களாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. அவங்க ஆண்டவருக்காக எதையாவது செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்படியான காரியங்களை ஆண்டவர் நம்முடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் செய்யும்படியாய், ஆண்டவர் அப்படியான காரியங்களை நம் வாழ்க்கையிலே செய்யும்படியாய். ஹல்லேலூயா.
கர்த்தர் நம் மதியிலே இருக்கிறார். கர்த்தர் நம் மதியிலே இந்த காலை வேளையிலே அவர் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ராஜகுமாரத்தி உள்ளாக பூரண மகிமை உள்ளவளாக அவள் காணப்படுகிறாள். அவள் பூரண மகிமை உள்ளவள், பூரண மகிமை உள்ளவள். ஹல்லேலூயா, பூரண மகிமை உள்ளவள். இவள் என்ன பண்ணுவா அப்படின்னு சொன்னால் சும்மா இருக்க மாட்டா. அவளுடைய தோழிகளாகிய கன்னிகைகளை கூட்டிட்டு வந்துடுவா. தோழிகளாகிய கன்னிகைகள் பின்னாடி எழுதப்பட்டிருக்கிற அந்த வசனத்தை பாருங்க, 14வது வசனம். சித்திர தையலாடை தரித்தவளாய் ராஜாவின் இடத்தில் அழைத்து கொண்டு வரப்படுவாள். அவள் பின்னாலே செல்லும் அவளுடைய தோழிகளாகிய கன்னிகைகள் உம்மிடத்தில் கூட்டிக் கொண்டு வரப்படுவார்கள். அவர்கள் மகிழ்ச்சியோடும் களிப்போடும் வந்து ராஜ அரமனைக்குள் பிரவேசிப்பார்கள். ஹல்லேலூயா. அவள் ஒரு கூட்டத்தையே கூட்டிட்டு வருவா. அவள் தான் மட்டும் வரமாட்டா, அவள் ராஜகுமாரத்தி. அவளுடைய உடை எப்படி இருக்கும்? அவள் ட்ரெஸ்ஸு பொற்சரிகை. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், இதோ பொன்னால் ட்ரெஸ் போட்டு நல்லா விலையுயர்ந்த ஆடம்பரமான வஸ்திரங்களை தரிச்சுட்டு நம்ம வர்றவங்களா? அப்படி அல்ல பிரியமானவர்களே. ஆண்டவரை துதிக்க துதிக்க, பாடுகள் பட்டாலும் அவரை பாட பாட, நெருக்கங்கள் மத்தியில் நம்ம கனியை கொடுக்க கொடுக்க, நம்ம சூழ்நிலைகளுக்கு மத்தியில் அவரை நம்ம துதிக்க துதிக்க நடக்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், நம்முடைய உடை என்னவாகும் அப்படின்னு சொன்னால் பொற்சரிகையாய் மாறிவிடும். ரட்சிப்பின் வஸ்திரம் அது பொற்சரிகையாய் மாறிவிடும். பொன் என்பது மகிமைக்கு அடையாளம், பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளம், சுத்தத்திற்கு அடையாளம். பொன்னை புடமிடுகிற தேவன், அவர் உட்கார்ந்து பொன்னை அவர் பரிசோதித்து பார்க்கிற தேவன். ராஜகுமாரத்தின் உடை பொன்னாக மாறும், பொற்சரிகையாக மாறும். அந்த ப்ராசஸ்குள்ளே நம்ம கடந்து போக வேண்டுமானால், இந்த தீரு குமாரத்தி, எருசலேமின் குமாரத்தி, எப்தாவின் குமாரத்தி, ஹல்லேலூயா, இவங்கெல்லாம் என்ன ஆகணும்னா, இந்த ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் அடுத்த ப்ரமோட் ஆகணும். அடுத்த ஸ்டேஜுக்கு அவங்க ப்ரமோட் ஆகணும். அவங்க என்ன ஆகணும் அப்படின்னு சொன்னால், ராஜகுமாரத்தியாய் மாறணும். ராஜகுமாரத்தியாய் மாறியே ஆகணும். நமக்கு ஆண்டவர் கொடுத்த கட்டளை போதும், எனக்கு இதோடு நான் நின்றுக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லிடவே கூடாது. அடுத்த ஸ்டேஜ் வளர்ந்து கொண்டே அந்த சாயலாகத்தானே நாம் மகிமையின் மேல் மகிமை அடைகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹல்லேலூயா வசனம் சொல்கிறது. அப்படியாக நாம் தேவனுடைய அந்த சியோனுக்கு நாம் செல்ல வேண்டுமானால், மகிமையின் மேல் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து சியோனிலே தேவ சமூகத்திலே நாம் காணப்பட வேண்டும். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு, ஆவியாக இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். கொரிந்தியரில் 3:18 இந்த வசனம் சொல்கிறது, மகிமையின் மேல் மகிமையடைந்து நம்ம மறுரூபப்படுகிறோம். இந்த காரியம் ஏதோ ஒரே நாளில் நடந்துருமா? ஒரே நாளில் தீருக்குமாரத்தி அப்படியே ராஜகுமாரத்தியாக மாறிடுவாளா? ஒரே நாளில் காணிக்கை கொடுத்து பொருத்தனையை செலுத்தி ஆண்டவர் துதித்து கொண்டே இருக்கிற எப்தாவின் குமாரத்தி அப்படியே ராஜகுமாரத்தியாக மாறிடுவாளா? முடியாது பிரியமானவர்களை. ஒவ்வொரு நாளும் அது ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக நம்ம அந்த சாயலாகத்தானே நம்ம மகிமையின் மேல் மகிமையடைந்து அவரை துதிக்கிறதுல உண்மையாக இருந்து அவர் துதிச்சிட்டே இருந்தோமானால் நாளொன்று வரும். இந்த பொருத்தனைகளை செலுத்தி சர்வாங்க தகனபடியாய் நம்மையே செலுத்தி, காணிக்கையாய் நம்மையே செலுத்தி, தீருவின் குமாரத்தையாய் நம்ம அப்படி இருப்போமானால் நாளொன்று வரும். இப்படி நமக்கு என்ன காரியத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரோ, போதிக்கிறதிலும், புத்தி சொல்லுகிறதிலும் அப்போ ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு காரியத்தை கொடுத்துருக்காரு. எது அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். ஆண்டவர் நமக்கு என்ன கிருபை கொடுத்துருக்காரு, என்ன காரியத்தை கொடுத்துருக்காரு. சிலர் பாட்டு பாடி ஆண்டவர் துதிக்கிற காரியம், வசனத்தின் மூலமாக மற்றவங்களை தேற்றுற காரியம், சில காரியங்களை ஆண்டவர் நமக்கு கொடுத்துருப்பார். அது என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்க வேண்டும். அதில் நம்ம அப்படியே வளர்ந்து கொண்டு ஆண்டவருடைய சித்தத்தின்படி அப்படியே இருக்கும்போது, அந்த காரியத்தில் நம்ம நிலைச்சு நிற்கும்போது, இது அற்பம்னு சொல்லி நம்ம நினைக்காதபடிக்கு இது ஒரு காரியம் ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்கிறாரு. ஆமாம், ஆண்டவர் நம்ம எல்லாருமே அவயவங்களாய் கூட்டி கட்டப்பட்டு வருகிறோம். கண் இருக்குது, காது இருக்குது, கை கால் இருக்குது. அந்த சரீரத்தின் அவயவங்கள், அவருடைய சரீரத்தின் அவயவங்களாய் நம்ம காணப்படுகிறோம். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வேலை. நம்ம அற்பமாய் நினைக்காதபடிக்கு அந்த காரியத்தில் நம்ம வளர்கிறவர்களாய் காணப்படுவோமானால் நாளொன்று வரும். இவர்களெல்லாம் எப்படி மாறுவாங்க அப்படின்னு சொன்னால், இந்த குமாரத்திகள் சபை எப்படி மாறும் அப்படின்னு சொன்னால், இதில் நான் சொன்ன மாதிரி தான், இதில் ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை. இந்த ரகசியம் பெரியது, நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன் என்று சொன்னது போல, எபேசியரில் சொன்னது போல, இந்த ரகசியம் பெரியது. எல்லாருக்கும் பொதுவான வார்த்தை சபை, ஸ்திரீ, இது குமாரத்திகள், இது பொதுவான வார்த்தை. பிரியமான அந்த குமாரத்தி, முள்ளுகளுக்குள் இருக்கிற அந்த குமாரத்தி நாளொன்று வரும். அவள் எப்படி மாறுவா அப்படின்னு சொன்னால், ராஜகுமாரத்தியாய் மாறுவாள். இவ மட்டும் வரமாட்டா ராஜா கிட்ட. பின்னாடி திரும்பி பார்த்தா அவளுக்கு பின்னாடி ஒரு கூட்டம் வந்துட்டு இருக்கும். அவங்களா யார்? கன்னிகைகள், கிறிஸ்துவாகிய மணவாளனுக்காக தங்களை பரிசுத்தமாய் காத்து கொண்ட ஒரு கூட்டம்.
அப்போ நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும், ஆண்டவருடைய பிள்ளைகள் அப்படிங்கிற அந்த காரியம் நமக்கு இருக்குது. உண்மைதான். யோவான் 1:12 சொன்னபடி நம்ம எல்லாரும் பிள்ளைகள் தான். ஆனால் பிள்ளைகள் அப்படின்னாலும் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் நம்ம வளரணும். இங்கே யார் யார் இருக்கிறாங்கன்னா, குமார்த்திகள் இருக்கிறாங்க, பிரியமானவள் இருக்கிறாங்க, எருசலேமின் குமாரத்தி இருக்கிறாங்க, தீருவின் குமாரத்தி இருக்கிறாங்க. அதே போல் ராஜ குமாரத்தி அப்படிங்கிற அந்த ஸ்டேஜுக்கு வரணும். வசனம் இப்படி சொல்கிறது, 1 பேதுரு 2:9 அந்தகாரத்தில் நின்று ஆச்சரியமான ஒளியினிடத்தில் வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி ராஜரீகமான சந்ததி, அந்த ராஜரீகமான அந்த நிலைமையை நம்ம அடையணும். அந்த ராஜாவின் மகள் என்று சொல்லப்படக்கூடிய அந்த நிலைமையை நம்ம அடையணும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அவர் நம்முடைய சந்ததிகளையும் அப்படியாக மாற்றுவார். வசனம் சொல்லுகிறது, அவர்கள் மகிழ்ச்சியோடும் களிப்போடும் ராஜ அரண்மனைக்குள் பிரவேசிப்பார்கள். ராஜகுமாரத்தியாக இருந்தால் தான் ராஜாவின் அரண்மனைக்குள்ளே நம்ம போக முடியும். ராஜாவின் குமாரத்தியாக நம்ம மாறினா தான் ராஜாவின் அரண்மனைக்குள்ளே போக முடியும். இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்க, பல வருஷம் விசுவாசிகளாக இருப்பாங்க, இன்னும் அதே தாழ்மையான நிலைமையில் நான் ஒன்றும் இல்லைங்க, நான் ஒரு புழுங்க, நான் ஒரு பூச்சிங்க அப்படியே சொல்லிட்டு அது தாழ்மைப்பட வேண்டியது. ஆனால் அது இருதயத்துக்குள்ளே நம்ம ஆண்டவருக்கு சமூகத்தில் ஆண்டவருக்கு முன்னாடி, ஆனால் சும்மா நம்ம மாயமான தாழ்மையை ஆண்டவர் விரும்புறது கிடையாது. தேவதூதர்களுக்கு செய்யும் ஆராதனை அவர் விரும்புறது கிடையாது. மாயமான தாழ்மை அவருக்கு பிடிக்காது. அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா, வளருகிறவர்களாய் தினந்தோறும் மறுரூபத்தின் அனுபவங்களுக்கு நேராக நடந்து அவரை நாம் மகிமைப்படுத்தி கொண்டே அப்படியே நம்ம ராஜகுமாரத்திகளாய் அந்த பொற்சரிகையான உடையை ஆவிக்குரிய நம்முடைய சரீரத்திலே தரித்தவர்களாய், நிறைய கன்னிகைகளை நம்ம ஆண்டவரிடத்திலே கூட்டிக் கொண்டு வருபவர்களாய், அப்படி நாம் மகிமையின் மேல் மகிமையடைந்து பலத்தின் மேல் பலமடைந்து சியோனிலே தேவ சமூகத்திலே காணப்பட வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். அப்படிப்பட்ட கிருபையை இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கும்படியாய், அப்படிப்பட்டதான ஒரு மகிமையிலே நம்மை அவர் நிரப்பும்படியாய் இந்த வசனத்தை ஆண்டவர் நமக்கு ஆசீர்வதித்து கொடுத்த கிருபைக்காக கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ராஜகுமாரத்தை உள்ளாக பூரண மகிமை உடையவள், ராஜகுமாரத்தை உள்ளாக பூரண மகிமை உடையவள். இந்த சத்தம் நம்முடைய காதுகளில் தொனித்து கொண்டே இருக்கட்டும். ராஜகுமாரத்தை உள்ளாக பூரண மகிமை உடையவள். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர்.